நம்ம சேப்பங்கிழங்கு வாங்கி வச்சுருக்கோம். நல்லா பெருசு பெருசாக இருக்குது. நல்ல பெரிய பெரிய கிழங்கு ஒன்று ஒன்று. இந்த கிழங்கு வந்து நல்லா தண்ணியில் ஊற வச்சு தேய்ச்சி கழுவி வச்சுருக்கோம். ஏன்னா நிறைய செம்மண்ணாக இருந்துச்சு. இதை நல்லா நம்ம குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுப்போம். ஒரே ஒரு விசில் வச்சு டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கிழங்கு வந்து ரொம்ப குழஞ்சி போயிடும். அப்படியே ஒரு மாதிரி நெல்லுன்னு ஆயிரும். நம்ம ஒரு விசில் வச்சு விசில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷத்தில் குக்கரை திறந்துடணும். நம்ம சேப்பங்கிழங்கு வந்து வேக வச்சு ஒரு விசில் வச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து எடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு கிழங்கு எடுத்து நம்ம உரிச்சு பார்ப்போம். நம்ம கல் மாதிரி இருக்கு. ரொம்ப சூடாக இருக்கு. அப்பா நல்லா ஒரு கணக்காக இருக்குது. கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நல்லா உரிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. கிழங்கு வந்து இதை விட நமக்கு வேக வச்சுட்டோம் அப்படின்னா தொழில் வந்து உரிக்க வராது. இந்த மாதிரி உரிக்க வராது. ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு மாதிரி கொசன்னு கையில் ஒட்டிக்கிட்டு ஒரு கிழங்கை வந்து ஒரு இதாகவே இருக்காது. நம்ம 2 விசில் வச்சு இந்த காரணத்தை வச்சு வச்சிடக்கூடாது. ஒரு விசிலோடு நம்ம ஆஃப் பண்ணி திறந்துடணும். அப்போ தான் அந்த கிழங்கு வந்து நல்லா இருக்கும். கணக்காக இருக்கும். சேப்பங்கிழங்கு வந்து நம்ம நல்லா உரித்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுக்கிறோம். இப்படியே வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா இந்த மாதிரிலாம் வெட்ட வராது. நமக்கு நல்லா வந்து ஒரு அரை வேக்காடாக இருந்தாத்தான் இந்த மாதிரி நம்ம ரோதையாக வெட்ட முடியும். இப்போ நல்லா நம்ம வந்து இப்படியே நம்ம ரவுண்டாக இப்படியே வெட்டி வச்சுக்கிறோம். நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வறுக்கிறதுக்கு முதல்ல சிக்கன் பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் கடலை மாவு, இது வந்து பச்சை மாவு. இதை கரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த எண்ணெயை ஊற்றி நம்ம வந்து நல்லா அப்படி வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம். நம்ம ரொம்ப தண்ணி எனக்கா மாவை கரைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த கிழங்குல வந்து ஈரச்சத்து இருக்குது நிறையா. நம்ம வந்து இந்த மசாலா பொடி போடலை அப்படின்னா நம்ம தனி மிளகாய் பொடி, மஞ்சள் பொடிலாம் போடலாம். போட்டு மல்லிப்பொடி எல்லாம் போடணும். நம்ம அதுக்கு தான் இப்படி வந்து சில நேரத்தில் வாங்கிக்கிறது நான். இப்போ வந்து நம்ம நல்லாவே இதை அதில் நம்ம வந்து சேப்பங்கிழங்கு வந்து மசாலா தடவி வச்சுருக்கோம். இப்போ கல் வச்சு நம்ம எண்ணெய்க்கில் போட போகிறது இல்லை. இந்த கல் அடுக்கி விட்ருவோம். இது ஒன்று ஒன்றா வந்து எடுத்து வைக்கணும். நல்லா வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப எண்ணெயும் தேவைப்படாது. கிழங்கு வந்து நல்லா பெருசாக அகலமாக இருந்துச்சு. இப்படியே எடுத்து நம்ம அடுக்கி வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடணும். நல்லா கிழங்கு பெரிய பெரிய கிழங்காக இருந்துச்சு. கிழங்கு வந்து ரொம்ப பிசுன்னு இருக்கும் இந்த கிழங்கு. ஆனால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வெந்து மெழுகு மாதிரி இருக்கும் சாப்பிடும்போது. நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே அரைச்சிட்டோம்னா இந்த வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகும், அவ்வளோதான். நம்ம தோசைக்கல்லையும் வைக்கலாம். தோசைக்கல்லையும் இதே மாதிரி அடுக்கி வச்சு நம்ம அப்படியே திருப்பி போட்டு அப்படியே எடுக்கலாம். இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். அது நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் வைக்கணும். அதிகமாக வச்சிடக்கூடாது. அதிகமாக வச்சோம்னா நமக்கு வந்து சீக்கிரத்தில் கருக ஆரம்பிச்சிடும். உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. நல்லா அடுப்பை குறைச்சி வச்சு நம்ம வேக வச்சோம்னா கொஞ்சம் லேட்டாகும். ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து நிறையா சேர்க்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்.
நம்ம இப்போ வந்து திருவி போட்டு பார்ப்போம். ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருவி போட்டுறணும். நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு வந்து இந்த கிழங்கு வந்து பிசு பிசுன்னு இருக்கிறதுனால கருணக்கிழங்குனாக்கா இருக்குதுன்னு நினப்பாங்க. கருணக்கிழங்குனாக்கா இருக்காது. இது வந்து நல்லா ஒரு மெழுகு மாதிரி இருக்கும். மென்று சாப்பிட்றதுக்கு சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். நல்லா சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். நமக்கு எண்ணெய் ரொம்ப தேவைப்படாது. நமக்கு வந்து எண்ணெய் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது நம்ம நினச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம். இல்லை பரவாயில்ல, எண்ணெய் நல்லா சாப்பிட்லான்னு இருக்கிறவங்க நல்லா எண்ணெய் நிறையா ஊற்றி வடை சுட்ட மாதிரி சுட்டலாம். இதை அப்படியே எண்ணெய்க்குள்ள போட்டு அரிசி எடுக்கலாம். நல்லாயிருக்கும். இது கல்லில் வச்சு பொரிக்கிற போது கொஞ்சம் நமக்கு லேட் ஆகும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் ஆகாது. சூப்பராக இருக்கும் சாப்பிட்றது. நல்லா அடுப்பை மட்டும் குறைச்சி வச்சுக்கிறணும். அடுப்பை நம்ம அதிகமாக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி இருக்காது, கறி இருக்கும். நேரம் எண்ணெய் நம்ம கொஞ்சம் தான் ஊற்றி செய்கிறோம். இப்போ நம்ம திருப்பி போட்டிருக்கோம், நல்லா வேகட்டும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்குவோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். திருப்பி போட்டிருந்தோம்ல, நல்லா வெந்துருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நம்ம கொஞ்சம் பொறுமையாகவே செய்யணும், இல்லைன்னா அது வந்து சரியாக வேகாமல் போயிடும். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம கண்கரண்டி வச்சு எடுக்க முடியாது, அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன். கத்தி கணையை வச்சு நம்ம எடுக்கலாம். தோசை கரண்டி கணையை வச்சு நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா ஆறின உடனே சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்றதுக்கு கூட நமக்கு மொறுமொறுன்னு தெரியாது. ஆறின உடனே அப்படி கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். ஒரு 4 பீஸ் ஆளுக்கு 4, 5 வச்சு கொடுக்கலாம். இந்த கிழங்கு வந்து உடம்புக்கும் நல்லது. சேப்பங்கிழங்கு வந்து எந்த நேரமும் கிடைக்காது, எப்போயாவது தான் கிடைக்கும். கிடைச்சாலும் ஆனால் விலை வேறு அதிகம். இதெல்லாம் பெரிய கிழங்கா கண்டு 70 ரூபா கிலோ, 60 ரூபாய்க்கு எப்பயும் போடுவாங்க. கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கிறதுனால அது வந்து 10 ரூபா கூட, 70 ரூபாய். நம்ம அடுத்து அடுக்கி வச்சு எடுப்போம். நம்ம வந்து நல்லா அழகாக பொரிச்சிட்டோம். சேப்பங்கிழங்க நல்லா இருக்குது பாருங்க, ஒரு பொட்டு எண்ணெய் இல்லை. நல்லா எண்ணெய் இல்லாமல் இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சேப்பங்கிழங்கு சாப்பிடணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா கிழங்கு குழைய வச்சு அதில் நம்ம சேர்மானம் எல்லாம் சேர்த்து கட்லெட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்லா முறுக்குன்னு இருக்கும். இது வந்து நல்லா காலையில் செய்யணும்னா நைட்டே நம்ம வந்து கிழங்கு அவிய வச்சு குக்கரில் போட்டிங்கன்னா ஒரு விசில் விடுங்க, அதை உடனே திறந்துருங்க. 5 நிமிஷத்தில் திறந்துருங்க. அதை நம்ம தொலியை விரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி மசாலா போட்டு பிரட்டி நம்ம பிரிச்சுக்குள்ளே வச்சிட்டோம்னா காலைக்கு நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம காலையில் இதை வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது ரொம்ப லேட் ஆகும், எல்லாம் சீக்கிரம் எந்திரிக்கணும். நம்ம மத்தியானத்துக்குன்னா நம்ம 6 மரம் பொறுமையாக செய்யலாம். நம்ம இது வந்து சாம்பாருக்கு, ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேருக்கு பார்க்கும்போது கிழங்கு வந்து பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு செய்ய மாட்டாங்க. ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும். எல்லா கிழங்கு வகையை விட அந்த கிழங்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.